நாம வணக்கம். நாம் இந்த கிளாஸ்ல 12ஆம் வகுப்பு இயற்பியல் 2வது வால்யூம் அதுல இருந்து நம்ம முதல் யூனிட்டை பார்க்க போறோம். முதல் அலகு அது என்ன அப்படின்னா கதிர் ஒளியியல். கதிர் ஒளியியல் இதுதான். ஸோ இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரே ஆப்டிக்ஸ் அப்படிம்பாங்க. ரே ஆப்டிக்ஸ். ஆப்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ரே ஆப்டிக்ஸோடைய மீனிங் என்ன தெரிஞ்சுக்கலாம். ஆப்டிக்ஸ் ஒளியியல் அப்படின்னா ஒளியை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு தான். அதாவது இயற்பியலுடைய ஒரு பிரிவு ஒளியியல். இந்த ரே ஆப்டிக்ஸ் ஏன் சார் நேம் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். பொதுவா நம்மளுக்கே தெரியும் லைட் சோர்ஸ். நான் ஒரு லைட் வச்சுக்கிறேன், இந்த லைட் சோர்ஸ் ஆன் பண்றேன் அப்படின்னா இந்த லைட் டிராவல் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன், அதாவது நேர்கோட்டுல தான் அது பயணிக்கும். எப்பவுமே லைட்டுக்கு ஒளிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பு நேர்கோட்டுல மட்டும்தான் போகும். ஸோ அந்த நேர்கோட்டுல போறதுதான் ரே, அதாவது கதிர். ஸோ இந்த கதிர் ஒளியியல் அதனால நம்ம என்ன சொல்ல போறோம். அப்ப இந்த ஒளி நேர்கோட்டு பாதையில போகுது. அந்த நேர்கோட்டு பாதையில போகும்போது அதுக்கு என்னெல்லாம் குணநலங்கள், சிறப்பியல்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த யூனிட் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ரே ஆப்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம். ரே ஆப்டிக்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்ன தெரியும், இப்ப சொன்னதுதான். ஒளி நேர்கோட்டுல பயணிக்கும். நேர்கோட்டில் பயணிக்கும். ஓகே. ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த நேர்கோட்டில் சொன்னா இந்த லைட் தன்னுடைய பாதையில போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அப்ஸ்டாக்கிள், தடை இல்லைன்னா அனதர் மீடியம், அதாவது வேறு ஊடகம் ஏதாவது இடையில இருந்துட்டுனா இது என்ன பண்ணணும், தன்னுடைய பாதையிலிருந்து கொஞ்சம் விலகி போகும். இப்படி விலகி போகும். சரிங்களா? லைட்டுக்கு எப்படி ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுதோ அதே மாதிரி தன்னுடைய பாதையில போகும்போது ஒரு தடையோ இல்ல அந்த தடைக்கு அப்ஸ்டாக்கிள்பாங்க, அது மாதிரி வேறு ஊடகம், அது அனதர் மீடியம்பாங்க. அப்படி போகும்போது தன்னுடைய பாதையிலிருந்து கொஞ்சம் விலகி போகும். சரிங்களா? ஓகே. இந்த விலகி போற வச்சுதான் நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஒளியோடைய பாதைய நம்ம என்ன சொல்ல போறோம். இந்த இடத்துல கதிர் ஒளியியல் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப சொன்னதுதான் ஒளியோட பாதை ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். அப்போ அதை நான் கதிர் ஒளியியல் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அதாவது ரே ஆப்டிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். சரிங்களா? அதாவது ரே ஆப்டிக்ஸ்ங்கிறத விட ரே ஆஃப் லைட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரே ஆஃப் லைட் இப்படி ரேவா போகுது அப்படிங்கிறது ஒளிப்பாதையை கதிர் நம்ம என்ன சொல்ல போறோம், கதிர் ஒளியியல் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ ரே ஆஃப் லைட் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். இப்போ இந்த பண்டில் இதோடைய மொத்த தொகுப்பு அத்தனை ரேயோடைய தொகுப்பையும் நான் சேர்த்தா ரேஸோட மொத்த தொகுப்பையும் நம்ம என்ன சொல்ல போறோம்னா பீம் ஆஃப் லைட் அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல ஒளிக்கற்றை அப்படிம்பாங்க. ஒளிக்கற்றை. ஸோ லைட் பாதை ஸ்ட்ரெயிட்டான பாதை இருக்கு, தன்னுடைய பாதையிலிருந்து விலகி போகும். எப்போதுனா ஒரு அப்ஸ்ட்ராக்டிலோ ஒரு மீடியமோ சேஞ்ச் ஆகும் போது அப்படி லைட்டோடைய பாத், அதாவது ஒளியோடைய பாதையை நம்ம என்ன சொல்ல போறோம்னா ரே ஆஃப் லைட், அதாவது கதிர் ஒளியியல் தான். இந்த மொத்த கதிர் ஒளியிலையும் உள்ள தொகுப்பு என்ன சொல்ல போறோம்னா ஒளிக்கற்றை. இங்கிலீஷ்ல பீம் ஆஃப் லைட் அப்படிம்பாங்க. பீம் ஆஃப் லைட். இதுதான் நான் உங்களுக்கு இப்ப கொடுக்க போற ஒரு அறிமுகம். இதுதான் ரே ஆப்டிக்ஸோடைய ஒரு அறிமுகம். இப்ப அடுத்த ஒரு டாபிக்ல போறோம். அதுதான் எதிரொளிப்பு. தமிழ்ல எதிரொளிப்பு, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரெஃப்ளெக்ஷன் அப்படிம்பாங்க. இந்த ரெஃப்ளெக்ஷன் டே டு டே லைஃப்ல நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணணும். அதனால இது கத்துக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல எழுதிக்கிறேன். எதிரொளிப்பு, இங்கிலீஷ்ல ரெஃப்ளெக்ஷன்.
சரிங்களா? இதுதான். ஓகே, சூப்பர். இப்போ இது என்ன சார் மீனிங்? எதிரொலிப்பு பேர்ல இருக்கு. அதாவது ஒரு லைட்டு வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? திடீர்னு ஒரு மீடியம், இந்த இந்த மீடியத்தை, நம்ம மேல உள்ள மீடியத்தை காற்று அப்படின்னு எடுத்துக்கலாம், ஏர். இந்த கீழே இருக்குங்களா ஒரு மீடியம், இதை நான் என்ன பண்ணா வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன், அதாவது நீர். ஏன் இதை சார் நான் சொல்றேன் அப்படின்னா, மீடியம் சேஞ்ச் ஆயிருக்கனால இதை சொல்றேன். காற்று, லைட் வருது, பட்டு இது சர்ஃபேஸ், ரெண்டுத்துக்கும் காமனான ஒரு பவுண்டரி. இதுல பட்டோன்னே என்ன நடக்கும் அப்படின்னா, ரிஃப்ளெக்ட் ஆகி போகும், அப்படியே போகுது. இப்போ நான் வந்து உங்களுக்கு புரியக்காண்டி வாட்டர் அப்படின்னு சொல்றேன். ஆக்சுவலி வாட்டர் எதுவும் ரிஃப்ளெக்ஷன் கம்மியாக தான் பண்ணும். இந்த இந்த வாட்டருக்கு பதிலாக நம்ம மிரர் எடுத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த வாட்டருக்கு பதிலாக நான் மிரர், கண்ணாடி எடுத்துக்கிட்டேன். வாட்டரும் ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஆனா அது ஓரளவுக்கு தான் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. மிரர் பார்த்தீங்கன்னா 90% ரிஃப்ளெக்ட் பண்ணும். வரக்கூடிய லைட்டை 90% ரிஃப்ளெக்ட் பண்ணா வந்து உங்களுக்கு மிரர் நான் எடுத்துக்கேன். மிரர், மிரரும் ஒரு கிளாஸ் மீடியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், கண்ணாடி ஊடகம். சரிங்களா? அதனால மீடியம் விட்டு மீடியம் சேஞ்ச் ஆகுது. இங்க சேஞ்ச் ஆகும்போது இது என்ன ஆகுதுன்னா, திருப்பியும் பட்டு தன்னுடைய பழைய ஊடகத்துக்கு, பழைய ஊடகம்னா திரும்பி போகணும் அவசியம் இருக்காது, இப்படி பட்டு வேற இது, ஆனாலும் இங்கேயும் ஏறுதானே இருக்கு. இந்த மீடியத்துக்கே போறதுதான் ரிஃப்ளெக்ஷன். சரிங்களா? இதுதான் ரிஃப்ளெக்ஷனுடைய ஒரு சின்ன பாயிண்ட். சார் எந்த மாதிரி லைட்லாம், எந்த மாதிரி லைட் வந்து எப்படிலாம் சர்ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னா, எந்த ஒரு பாலிஸ்டர் சர்ஃபேஸும், பாலிஸ்டர் சர்ஃபேஸ்னா உங்களுக்கு தெரியும் அப்படிதானே, அந்த பாலிஸ்டர் சர்ஃபேஸ்லாம் லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். நம்மளுடைய கண்ணாடி, நான் அதான் சொல்ல, நம்ம டே டு லைஃப்ல ரொம்ப ஃபீல் பண்ணிப்போம். நம்ம வந்து முகத்தை பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம முகம் எப்படி தருது, ஆக்சுவலி நம்மளுடைய ஒளி வந்து கண்ணாடியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணுக்கு தெரியுது. இதனாலதான் நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு ஓகே, ஏத்தாப்புல ஒரு பையன் இருக்கான், ஏத்தாப்புல ஒரு மரம் இருக்கு அப்படிங்கிற கண்ணாடி வழியா பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தெரியுது. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு லைன், இந்த லைன் சொன்னா, இந்த லைன் வருதா, இந்த லைனை தான் படுகதிர் அப்படிம்பாங்க. படுகதிர், படுகதிர் இங்கிலீஷ்ல இன்சிடென்ஸ், இன்சிடென்ஸ் லைட், இன்சிடென்ட் ரே அப்படிம்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி பட்டு எதிரொலிச்சு போதா, இதை வந்து விலகு கதிர்மாங்க. விலகு கதிர், எதிரொலிப்பு கதிர்னு கூட சில டைம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம வந்து விலகு கதிர் அப்படின்னா விலகி போறதா அப்படின்னு நினைச்சுக்கலாம். சரிங்களா? விலகு கதிர், இது வந்து படுகதிர். ஓகே, இப்போ இந்த படுகதிர் வந்து படுது, பட்ட உடனே அந்த சர்ஃபேஸ்ல பட்ட உடனே தன்னுடைய பாதையை மாத்தாம, அதான் மாத்திருக்கு, ஆனா தன்னுடைய மீடியத்தை, ஊடகத்தை மாத்தாம அதே ஊடகத்துல வந்ததுன்னா இதுக்கு பேரு எதிரொலிப்பு, ரிஃப்ளெக்ஷன். சரிங்களா? எந்த ஒரு கண்ணாடி முன்னாடியும் நீங்க அந்த கண்ணாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி சில்வர் கோட்டர் பண்ணிருப்பாங்க, கோட்டிங் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் அந்த மிரர்லாம் அந்த நம்ம வரக்கூடிய லைட் எல்லாம் 90% வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இதுல ஒரு நார்மல் அப்படின்னு குறிப்பாங்க. அது வந்து இமேஜினரியா நம்ம போடணும். ஒரு சின்ன கோடை நம்ம வந்து இப்படி செங்குத்தா வரையணும். சரிங்களா? ஏன் வரையணும் அப்படின்னா இதுக்கு பேர் நார்மல், என் அப்படிம்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த படுகதிருக்கும் இந்த நார்மலுக்கு உண்டான ஆங்கிள ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ. அதே மாதிரி விலகு கதிருக்கும் நார்மலுக்கு உண்டான ஆங்கிள் ஆர் அப்படிம்பாங்க. இது ஐ, இது ஆர். சரிங்களா? ஐ ஆர். இதெல்லாம் ஏன் சொன்னா பின்னாடி ஒரு லா வருது, விதி வருது, அதுக்காண்டி நான் சொல்றேன். இப்போ ஐ ஆர் அப்படிங்கறத நான் என்னங்கிறத தனித்தனியா எழுதிட்டேன். ஐய நம்ம என்ன சொல்ல போறோம்னா படுகதிர் கோணம், படுகதிர் கோணம். ஆர் என்ன பண்ண சொல்ல போறோம்னா எதிரொலிப்பு கோணம் இல்ல விலகு கதிர் கோணம் அப்படின்னு சொல்லிக்கலாம். கோணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இதுதான். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒண்ணே ஒன்று ஒரு வீடியோ போடுறேன்.
அந்த வீடியோ பார்க்கும்போது இந்த எதிரொலிப்பு இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லாவே புரியும். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை நல்லா பாருங்க. அதுக்கப்புறம் அதை நான் அந்த படத்துல என்னெல்லாம் சொல்லிட்டாங்கன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா? அந்த பாலை போட்டது அந்த சர்ஃபேஸ்ல கரெக்டா பட்டு எதிரொலிச்சு வருதா? அதனால இதுல தீட்டா ஐ தீட்டா ஆர் அப்படின்னு போட்டுருக்காங்களா? கோணம் ஐ கோணம் ஆர். சரிங்களா? ஓகே. இதுதான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், எதிரொலிப்பின் விதி அப்படிம்பாங்க. என்ன சார் எதிரொலிப்பின் விதி அப்படின்னா, அதாவது எவ்வளவு தூரம் படுகதிர் கோணம் இருக்கோ அதே அளவுதான் விலகு கதிர் கோணம், அதாவது எதிரொலிப்பு கதிர் கோணம் வந்து இருக்கும். இதுதான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இந்த தீட்டா ஐ 30 டிகிரி இருந்தா தீட்டா ஆரும் 30 டிகிரியா இருக்கும். இது வந்து நேச்சுரலாவே நடக்கும். நாம வந்து முடிவு பண்ணி நம்ம மாத்தவோ குறைக்கவோ கூட்டவோ முடியாது. எல்லா ஒரு சர்ஃபேஸ் தான் நடக்கும். சரிங்களா? இப்ப நம்ம பாக்குறது வந்து ஒரு ஒரு ரெகுலரான ஒரு சமதள பரப்பை தான் பார்த்துட்டு இருக்கோம். மிரர் அப்படிங்கிறது இர்ரெகுலர் ஷேப், சமதளமற்ற பரப்புலையும் வேலிட் ஆகும்னா வரும். அதையும் நான் உங்களுக்கு படம் போட்டு காமிச்சேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். படுகதிர் கோணமும் விலகுதிர் கோணமும் ஒன்னா இருக்கும். சரி, இதுல வந்து இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன பண்ணிருக்காங்க, லைட்டை வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த லைட் வந்து ஒரு மீடியத்துல பட்டு வெளியில வருது. வருதுன்னா பாருங்க. இது என்ன சார் இப்போ ஒரு கதிருமே வெளியில வரலையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நான் உங்களுக்கு நார்மல்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன்னா, அதே நார்மலா லைட் பட்டுட்டு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது, எதிரொலிப்பு கதிர் கிடைக்காது. அதுதான் இந்த இது. சரிங்களா? அப்ப என்ன சார் நடக்கும்னா, லைட் பட்ட இதுலயே திருப்பி வந்துடும். நார்மல்ல மட்டும் அப்படி பட்டுச்சுன்னா. இதோட ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை நம்ம வந்து 0 டிகிரி அப்படின்னு சொல்றோம், 0 டிகிரி. இப்போ நான் கொஞ்சம் விலகும் போது பாருங்க, எவ்வளவு பெரிய ஆங்கிளா நீங்க மாத்தினாலும் அதுக்கு ஏத்தாப்புல இருக்கும். இந்த நடுவுல பிளாக் கலர்ல நோட் பண்ணிருக்காங்களா, அதெல்லாம் என்னதுன்னா நார்மல். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து எப்படி எதிரொலிப்பு வந்துச்சுன்னா, ஆல்ரெடி இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணுவோம் சொன்னேன். வாட்டரும் தண்ணியும் ஓரளவுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க. இதுதானே, அது அந்த தண்ணி தான் ரெஃப்ளெக்ட் பண்றது காமிச்சாங்க. ஒரு பிரிட்ஜ் வந்து இந்த மாதிரி தண்ணியில வழியா படும்போது ரெஃப்ளெக்ட் ஆகி காமிக்கும். இதுலயும் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சார், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதாவது நீங்க சொன்னீங்களா சார் படுகதிர் கோணம் அப்புறம் எதிரொலிப்பு கதிர் கோணம் இதெல்லாம் ஈக்குவலா இருக்குமா அப்படின்னா, இதுலயும் ஈக்குவலா இருக்கும். வேர்ல்டுல யூனிவர்ஸ்ல எங்க போனாலும் இப்படிதான் இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து சரிங்களா, இப்போ இந்த படத்தை பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நான் இதை ஒரு சமதளமற்ற பரப்பு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்காண்டி இப்ப நான் போட போறேன். இப்போ வந்து இது வந்து ஒரு சமதளமான பரப்பு. சரிங்களா? இது வந்து லைட் வந்து இப்படி படுது, பட்டு இப்படி போகுது, இப்படி பட்டது இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சார் இந்த இடத்துல நான் சமதளமற்ற பரப்பை எடுத்துக்கிறேன் சார். இப்படி இருக்கு சார். இதுல லைட் நான் இந்த இடத்துல படலாம்னா சார், இப்படி பட்டா எப்படி சார்? இதுலயும் வேலைதான் இப்படி ஆகும். இப்போ இந்த இடத்துல நான் இந்த இடத்துல படுற மாதிரி வச்சுக்கேன்னு சொன்னேன். இந்த இடத்துல பட்டு அது ஒரு விதமா ரிஃப்ளெக்ட் பண்ணாலும் எப்படிதான் இருக்கும், எப்படி பார்த்தாலும் வேலிடா ஆகும்.
இப்ப இதுல நான் நார்மல் ஒண்ணு குறிச்சேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு வந்து 45 இருந்ததுன்னா இதுவும் 45 தான் இருக்கும். ரைட்டா? இந்த மாதிரி எப்படிப்பட்டாலும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கூடுச்சோ குறைஞ்சதோ அதே வேல்யூ தான் என்ன வரும், ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். அதாவது படுகதிர் கோணமும் விலகுதிர் கோணமும் ஒரே மாதிரி. சரிங்களா? இப்ப நம்ம அடுத்த டாபிக்ல போறோம். என்ன அப்படின்னா, அது வந்து நான் உங்களுக்கு புக்கை ஷேர் பண்றேன். இப்ப வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படிம்பாங்க. இந்த டீவியேஷன் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ பொதுவா லைட் வந்து தன்னுடைய பாதையை விட்டு விலகி போகும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப எவ்வளவு தூரம் விலகி போகுது அப்படிங்கறத நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். சரியா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு பேர் தான் திசை மாற்ற கோணம் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஒளி எதிரொலிப்பினால் ஏற்படும் திசை மாற்ற கோணம். இங்கிலீஷ்ல ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டியூ டு ரெஃப்ளெக்ஷன் அப்படிம்பாங்க. சரி, இப்போ இதுக்கு என்ன டெஃபினிஷன்? படுகதிர் மற்றும் விலகுதிர் இவற்றுக்கு இடையே உள்ள கோணத்திற்கு திசை மாற்ற கோணம் அப்படின்னு பேரு. இதை வந்து நம்ம வந்து ஒரு படத்து மூலியமாவும் நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இப்போ வந்து ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, சரிங்களா? இதுல வந்து லைட் வந்து இப்படி பாஸ் ஆகுது. ஆக்சுவலா லைட் வந்து பாத் வந்து ஸ்ட்ரைட்டா தான் போகணும். இப்படி போகுது, இப்படி போகுது. ஆனா இது ஸ்ட்ரைட்டா போகும்போது நம்ம நடுவுல ஒரு சர்ஃபேஸ் வச்சிருக்கனால என்ன ஆகுதுன்னா அப்படி பட்டு இப்படி போகுது. ரைட்டா? அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்க, இந்த இந்த இடத்துல நம்ம என்ன படிக்க போறோம்? திசை மாற்ற கோணம். தன்னுடைய பாதையில இருந்து விலகி போயிருக்கான். இதுதான் தன்னுடைய பாதை, போயிருக்கணும். ஆனா விலகி போயிருக்கான், இங்க பட்டு எவ்வளவு தூரம் விலகி இருக்கு இதை பாக்குறதா திசை மாற்ற கோணம். சரிங்களா? ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். சோ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, சில வேர்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கிறோம். எப்படி ஒரு சாதாரண லைட் வந்து படுது அப்படின்னு சொன்னாலும் நம்ம அதுக்கு ஒரு நேம் வைப்போமா? அந்த நேம் எல்லாம் நான் எழுதுறேன். திருப்பி நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஒரு மிரர் எடுத்துக்கிறேன். மிரருக்கு XY அப்படின்னு நான் பேர் இருக்கு. AO, அதாவது A அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட் ஓல படுது. AO அப்படின்னு வச்சிருக்காங்க. இது வந்து A அப்படின்னு வச்சிருக்கோம். இந்த லைட் வந்து தன்னுடைய பாதை, இந்த பாதை எடுத்துக்கும். ஸோ நான் இதுக்கு என்ன வச்சுக்கிறதுன்னா C அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த இடத்த நான் வந்து C அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த இந்த பாதையை இந்த இடத்துல ரெஃப்ளெக்ட் ஆகி போயிடுச்சு. இதை வந்து நான் B அப்படின்னு வச்சுக்கிறேன். இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். படுகதிர் எதிரொலிப்பு கோணம். சரிங்களா? படுகதிர் கோணம் எதிரொலிப்பு கதிர் கோணம். இது நார்மல் அப்படிங்கிறத நான் N அப்படிங்கிறத வச்சிருக்கேன். சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் சொல்லணும்? ஒரு ஏங்கிற அந்த படுகை வந்து படுது, BOங்கிற இடத்துல பட்டு அடுத்து என்ன ஆகுது, எந்தவித டீவியேஷனும் விலகாம போறக்கூடிய லைனை வந்து நம்ம OC அப்படின்னு வச்சிருக்கோம். பட்டு ரெஃப்ளைட் ஆகி, அதாவது ரெஃப்ளைட் ஆனதுனா எதிரொலிப்பு அப்படிப்பாங்க. எதிரொலிப்பு கதிரை வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம், OPன்னு வச்சிருக்கோம். இதுல இருந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் திசை மாற்ற கோணம் பார்க்க போறோம். இந்த திசை மாற்ற கோணம் பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கே தெரியும் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி, அப்படிதான்ப்பா? இந்த ஆஃப் சர்க்கிள்னாலே 180 டிகிரி அடிப்பார் சொல்லுவீங்க நீங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு சின்ன படம் கூட நான் போடுறேன் எப்படிங்கிறத. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஆஃப் சைக்கிள். அதனால இதை ஃபுல்லா உள்ள கோணம் எவ்வளவு கேட்டீங்கன்னா நீங்க சொல்லுங்க, அழகா சொல்லுவீங்க 180 டிகிரி அப்படின்னு சொல்லுவீங்க. ரைட்டா? அந்த 180 டிகிரியா நான் வச்சிருக்கோம். இதுல அந்த 180 டிகிரி இருக்கு. இப்போ இந்த 180 டிகிரி வந்துருச்சு. யாருக்கு யாருக்கும்
ஏக்கும் சிக்கு உண்டானது 180 டிகிரி. ஆனா எனக்கு யாரு தேவை? இந்த சில இருந்து பிக்கு உண்டான அளவு தான் தேவை. இவங்களுக்கு 2 பேருக்கு உண்டான அளவு தான் தேவை. அப்ப இவங்க 2 பேரையும் அந்த 180 இருந்து கழிச்சா இவங்க வந்துருவாங்க. அவ்வளவுதான். 180 டிகிரி மொத்தமா அதுல இவங்க இந்த 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர் கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? இது மட்டும் தான் கிடைக்கும். இவ்வளவு ஆங்கிள் கிடைக்கும். சோ இந்த ஆங்கிள் தான் நான் என்ன எழுத போறேன்? டி அப்படின்னு எழுதுறேன். அதாவது ஆங்குலர் டீவியேஷன் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லணும்னா அதனால டின்னே வச்சிருக்காங்க. திசை மாற்ற கோணம். திசை மாற்ற கோணத்தோடைய வேல்யூ நான் இப்ப எழுத போறேன். உங்களுக்கே தெரியும் எதுல இருந்து கழிக்க போறோம்? 180ல இருந்து கழிக்க போறோம். 180 டிகிரி. சரிங்களா? அடுத்து ஐ கழிக்க போறோம். அதனால ஐ பிளஸ் ஆர். என்ன சார் அர்த்தம்னா ஐயும் ஆரையும் கூட்டி அந்த வேலையை 180ல இருந்து கழிச்சா இந்த வேலையை கழிச்சு. இவ்வளவுதாங்க. இதுதான் இந்த டிக்கு பேர் தான் என்ன பேருன்னா என்ன இது சொன்ன உங்களுக்கு நோ ஆங்குலர் டிவிஷன் திசை மாற்ற கோணம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். சரிங்களா? இப்ப இந்த இடத்துலயும் நம்ம புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. அதாவது நோக்கு கோணம் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. எதுனா இதுக்கு ஆல்பா அப்படின்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆல்பா. அதே மாதிரி இதையும் ஆல்பா. ஆல்பா. நான் எதனா அழிச்சுக்கிடுதேன். இதையும் ஆல்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஆல்பாவுக்கு பேர் என்னன்னா நோக்கு கோணம். நோக்கு கோணம். அவ்வளவுதான். கிளான்சிங் ஆங்கிள் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த ஆல்பா ஏன் சார் சொன்னேன் அப்படின்னா ஒண்ணு இல்லை. இங்க 180 மைனஸ் 5 பிளஸ் ஆறுன்னா ஆல்பான்னு என்னது? இது ஆல்பா இது ஆல்பா ரெண்டுத்தையும் கூட்டினாலும் உங்களுக்கு டி கிடைச்சிரும். அதாவது டி இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்பா. ஏன்னா இங்க ஒரு ஆல்பா இருக்கு, இங்க ஒரு ஆல்பா இருக்கு. ரெண்டுத்தையும் கூட்டினா உனக்கு டி கிடைச்சிரும் அப்படிங்கிறதுனால இதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதாங்க நம்ம இந்த டாபிக்ல நம்ம பார்க்கக்கூடியது. சரிங்களா? இப்போ அடுத்த ஒரு சம்மு நம்ம பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 6.1 எடுத்துக்காட்டு அந்த சம்மு பார்க்க போறோம். அந்த சம்முல எதுவுமே டெரிவேஷன்லாம் எதுவுமே கிடையாது. பட் என்னதுதான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைட்டை பத்தி படிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு சம். ஸோ அதை நான் புக்கை இப்போ ஷேர் பண்றேன் பாருங்க. இதுல எடுத்துக்காட்டு 6.1ல என்ன சொல்லியிருக்காங்க? ஒரே படுகதிருக்கு ஒளி எதிரொலிக்கும் பரப்பினை தீட்டா கோணம் சாய்க்கும் போது எதிரொலிக்கும் கதிர் 2 தீட்டா கோணம் சாயும் என்பதை நிறுவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க? ஒரே படுகதிர் கோணம் ரெண்டு ஒரே ஆள் தான் இன்சிடென்ட் லைட் வராது. அப்போ அந்த பரப்பு இருக்கா எதிரொலிக்கும் பரப்பு ரெஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் அதை வந்து தீட்டால இருந்து 2 தீட்டா அளவுக்கு மாத்துறாங்க. அந்த தீட்டா 2 தீட்டான கோணம் தானே நம்ம மாத்தலாம் தானே. 30ல இருந்து 40 இல்ல 30ல இருந்து 60 இந்த மாதிரி மாத்தலாம். இப்படி மாத்தினாலும் உனக்கு வந்து என்ன கிடைக்கணும்? அந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம இப்ப பார்த்தோமா லைட் வந்து கரெக்டா எதிரொலிச்சு போதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதான் அந்த எவ்வளவு கோணம் சாய்க்கணும் அப்படிங்கிறத அவன் கேட்டிருக்கான். ஸோ இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரூவ் தட் ஃபார் த சேம் இன்சிடென்ட் லைட் when a reflecting surface is tilted by an angle theta, the reflected ray will be tilted by an angle 2 theta. அதாவது என்ன அர்த்தம்? நீ வந்து படுகதிர் விழும்போது இன்சிடென்ட் லைட் விழும்போது அந்த கோணம் வந்து தீட்டா இருக்கு. அந்த தீட்டாவை நீ 2 தீட்டா மாற்றினாலும் அந்த விலகு படுகதிரும் வந்து என்ன ரெஃப்ளெக்டர் லைட்டும் கொஞ்சம் மாறும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல. ஸோ இதுக்கு நான் வந்து படம் போடுறேன். அந்த படத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி இந்த இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்படி இருக்கு ஒரு மிரர் வந்து என்ன பண்றேன்? லைட் வந்து படம் வைக்க படம் வைக்க பட்ட உடனே நம்மளுக்கு என்ன தெரியும்? லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது அப்படின்னு தெரியும். சரிங்களா? எப்படி வருது?
அதனால ரிஃப்ளெக்டர் எதிரொலிப்பு R1 அப்படிங்கிற போட்டோம். அடுத்து இப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் அப்படிங்கிற n அப்படிங்கிறத போடுறோம். முதல்ல இந்த இதை அப்படி இந்த ஏபிய கொஞ்சம் அப்படியே சரிக்க போறேன். சரிச்சு இதே லைட் தான் இப்படிதான் வருது, ஆனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி இதுல ஆங்கிள் சரி, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் நமக்கு தெரிஞ்ச ஆங்கிள் என்னது, இந்த நார்மலுக்கும் ஐக்கு உண்டான ஆங்கிள், இன்சிடென்ட் ஆங்கிளுக்கும் உண்டான ஆங்கிள் படுகுது நமக்கு தெரியுமா, ஐ அப்படின்னு எழுதுது. இப்போ அதே மாதிரி ரிஃப்ளெக்டட் R1 ஐக்கு என்ன இருக்கும் அதே தான் இங்க இருக்கும். அதனால நான் இதையும் ஆர்னு வைக்கிறப்பெல்லாம் ஐன்னே வச்சுக்கலாம். ரெண்டு பேரும் சேமா தான் இருக்கும். இப்பதான் அந்த படத்துல கூட பார்த்தோமே, ஆர் வைக்கலாம். ஆர் வச்சா வேறதான், ஆரும் ஐயும் ஒண்ணுதான். சரிங்களா, நான் அதுக்கு நான் ஐன்னே வச்சேன். எப்படி வச்சிடும், ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த படத்தை இந்த ஏபிய நான் கொஞ்சம் அப்படியே ரொட்டேட் பண்றேன். உதாரணத்துக்கு இப்படி கொண்டு வரேன். இப்ப நான் புதுசா இடம் மாத்திருக்கனால இதை நான் பி டேஸ் அப்படின்னு வைக்கிறேன், இதை வந்து நான் ஏ டேஸ் அப்படின்னு வைக்கிறேன். ரைட்டா, இந்த நார்மலும் தன்னுடைய பாதையிலிருந்து கொஞ்சம் விலகி, அப்படிதானே, ஒரே இடத்துல இந்த நார்மல் இருக்கு, அவரும் கொஞ்சம் விலகி போவார். ஸோ அந்த நார்மலும் நான் வந்து இதை வேணா அழிச்சுக்கிட்டு கொஞ்சம் புரியறதுக்காண்டி நான் இதை மட்டும் போடுறேன். கொஞ்சம் நார்மல் இப்படி வந்துட்டு N1 நான் வந்து N1 வச்சுக்கேன், இல்லை N டேஷ் அப்படின்னு வச்சுக்கேன். சார் அப்போ அந்த R1 அவரு இருப்பாரா, R1 கொஞ்சம் தள்ளி போயிருப்பாரு. ஸோ அந்த R தள்ளி போயிருக்க இந்த இடத்த நான் R2 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். கண்டிப்பா இவருக்கும் ஆங்கிள் வித்தியாசம் போடும். சரிங்களா, இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ஆங்கிள் புலந்தும் போது ஒரு நார்மல் கிடைக்கும், ஒரு இடத்துல போய் விழுவாரு. நான் இந்த அந்த மிரரை கொஞ்சம் அப்படியே சரிச்சுட்டா அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் பட்டு ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் வந்து கொஞ்சம் வேற வேற இடத்துல விழும் அப்படிங்கிறதான் இதோட மீனிங். இப்போ இதை வந்து நம்ம சொல்ல போறோம் எப்படி கூடி இருக்கும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அழிச்சிட்டு நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு ஆங்கிள் போட போறேன். சரிங்களா, இதே படம் தான், இதே எக்ஸாம்பிள் தான், ஆனா ஒவ்வொரு ஆங்கிளா நான் எழுத போறேன். இப்ப இவங்களுக்குள்ள ஆங்கிள் பார்க்க போறேன். நம்ம படத்துல உள்ளதுதான், அதே படம் தான், கொஞ்சம் நான் தனித்தனியாக எழுத போறேன். நார்மல் ரெண்டாவது நார்மலுக்கும் இன்சிடென்ட் உண்டான ஆங்கிள் பார்க்க போறேன். சரிங்களா, ஸோ இதோட ஆங்கிள் எப்படி இருக்குன்னா ஐ பிளஸ் தீட்டா அப்படின்னு இருக்கும். ஐ பிளஸ் தீட்டா. அதையும் புரியக்காண்டி என்ன பண்றேன், இந்த நான் இந்த சர்ஃபேஸ அப்படியே தள்ளி வைக்கும் போது உங்களுக்கு நான் சொன்னேன் எண்ணும் கொஞ்சம் தள்ளும், அதாவது நார்மலும் கொஞ்சம் தள்ளுங்கன்னா எவ்வளவு தூரம் விலகி இருக்கு அப்படி கண்டிப்பா ஒரு தூரம் விலகி இருக்கும், அந்த விலகி இருக்கதான் தீட்டா. இப்ப புரியுதா, எவ்வளவு தூரம் விலகி இருக்கு சாதாரண இன்சிடென்ட் ஆங்கிள் இருந்து. இப்ப நான் வந்து அந்த சிஸ்டத்தை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நவுட்டிட்டேன் அப்படின்னா அந்த நார்மலும் கொஞ்சம் விலகும். அப்ப ஏற்கனவே இருந்த நார்மலை விட எவ்வளவு நார்மல் நார்மலுக்கு உண்டான ஆங்கிள் வந்து ஐ அப்படின்னு நம்ம போடும்.
இங்க வேணா எழுதுறேன். நான் என்ன பண்றேன், மொத்தமா உண்டான ஆங்கிள வந்து நான் I பிளஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவேன். எவ்வளவுதான். இதே மாதிரி உங்களுக்கு வந்து மொத்த கோணம் நான் சொல்லித்தரேன். இதையும் அழைச்சுக்கிடுதேன். இப்ப அடுத்து என்ன எடுக்க போறான்னா n dash. n dash எடுத்துக்கேன். இது O. இப்ப நம்ம கொஞ்சம் விலகி வச்சிருக்கோமா, அது வந்து நான் R2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப இவங்களுக்கு உண்டான ஆங்கிள் பார்ப்போம். ரைட்டா? ஏற்கனவே என்னெல்லாம் தெரியுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம வந்து இவங்களுக்கு உண்டான ஆங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இதுல நான் இதை ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணு இருக்கு. யாரு ஐனா யாரு, இந்த இடத்துல உள்ள நார்மலுக்கும் இந்த இடத்துல இருக்கிற R1க்கும் உண்டான ஆங்கிள் தான் ஐ. ரைட்டா? சரி, இவங்களுக்கு உண்டான ஆங்கிள் தீட்டா. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான ஆங்கிள் தெரியாது, அப்படிதானே? அப்ப என்ன தெரியும், இது வந்து ஐ, இதுல இருந்து இவங்க தீட்டா, இவங்க கழிச்சா தானே இங்க இருக்கும். ஸோ ஐ மைனஸ் தீட்டாவா. திருப்பி நான் சொல்லிக்கிறேன், மொத்த ஆங்கிளும் ஐ, இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு உண்டான ஆங்கிள் தீட்டா. இப்ப இவங்களுக்கு உண்டான ஆங்கிள் தேவைன்னா ஐ மைனஸ் தீட்டா, இவ்வளவுதான். ஸோ இதுதான் கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கும். அதாவது 8 பேர், அதுல 3 பேர் இங்க போயிட்டாங்கன்னா மீது 5 பேர் ஐ மைனஸ் தீட்டா. ரைட்டா? ரைட். இப்போ நான் இங்க R2 ஒன்று போட்டுக்கணும். இந்த R2க்கும் n டேஷ் உண்டான தொலைவை பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறேன், ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த R1க்கும் R2க்கும் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து 2 தீட்டா. சரிங்களா? R1க்கும் R2க்கும் உண்டான டிஸ்டன்ஸ் 2 தீட்டா. இது வந்து எப்படி சார் 2 தீட்டா வந்திருக்கும் அப்படின்னா, அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன், 2 தீட்டாங்கிறது வரும், நம்ம ஒரு ப்ரூஃப் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இங்க ஐ போட்டீங்க, தீட்டா போட்டீங்க, ஐ மைனஸ் தீட்டா போட்டீங்க. ரைட்டா? இப்போ இந்த நார்மலுக்கும் இந்த என் டேஷ்க்கும் R2க்கு உண்டான டிஸ்டன்ஸை பார்க்க போறோம். இப்ப இதுக்கு உண்டான ஆங்கிள் நமக்கு தெரியாதுல்ல சார் அப்படின்னு நினைக்கலாம். இதை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும், என் டேஷ்க்கும் R2க்கு உண்டான டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஒண்ணும் இல்லை, நம்ம ஆல்ரெடி இங்க ஒண்ணு பார்த்திருந்தோம்னா, அதாவது ஒரு நார்மல் இதுக்கு உண்டான ஆங்கிள் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா ஐ பிளஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க என்ன ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கோ அதே தான் இங்கே இருக்கும். அதான் நம்மளை எதிர்ப்பு விதி. அதான் நம்ம வந்து இங்க தனியா கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, இங்க கண்டுபிடிச்சனால நமக்கு ஈஸி. இவர் தான் பட்டு இப்படி வராது, நான் கொஞ்சம் மாத்தினால சேஃப் அப்படி மாத்தினால இங்க வராது. அப்ப படுகதிர் எவ்வளவு இருக்கோ அதே தான் எதிரொலிப்பு இருக்கும். அப்போ இங்க படுகதிர் கோணம் ஐ பிளஸ் தீட்டா அப்படின்னா எதிரொலிப்பு கோணம் அதான் என் டேஷுக்கும் ஆட்டுக்கு உண்டான கோணமும் அதே தான் இருக்கும். அப்ப இங்கேயும் ஐ பிளஸ் தீட்டா தான். இவ்வளவுதான். இது ஏன் ஐ பிளஸ் தீட்டாங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஐஏ நமக்கு வந்து இதுக்கு உண்டான ஆங்கிள் வந்து ஐஏ, நான் இங்கேருந்து பார்க்கணும் அதாவது எப்படி சொல்லணும்னா இங்கேருந்து நல்ல படத்தை நல்ல தெளிவா போட்டுருக்கேன். ஐ பிளஸ் தீட்டா, ஏன்னா இவர் ஐ இருக்காரு, இங்க தீட்டா இருக்காரு, ரெண்டுத்தையும் கூட்டினாதான் ஐ பிளஸ் தீட்டா. ஸோ இங்க என்ன கோணம் இருக்கும் அதே கோணம் தான் ஐ பிளஸ் தீட்டா இங்க இருக்கும். ஏன்னா இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் படுகிறதுக்கு இவர் தான் நார்மல். புதுசா இதை கொஞ்சம் மாத்திருக்கனால இவர் தான் நார்மல். நார்மலுக்கும் இன்சிடென்ட் ஆங்கிளுக்கும் பார்க்கணும், ஐக்கு தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா?
அதே மாதிரி நார்மலுக்கும் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் ரெண்டாவது ரேக்கு தான் பார்க்கணும், R2 அதுக்கு தான் பார்க்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ தான் நம்ம வந்து எவ்வளவு தூரம் வேலைக்கு இருக்கு. இப்போ சார் எல்லாம் ஓகே, இப்போ புரிஞ்சிச்சு. நான் ஃபைனலா என்ன சார் கண்டுபிடிக்கணும்னா இந்த R1 R2 இருக்காங்களா, எவ்வளவு தூரம் விலகி இருக்காங்க. ஃபைனலா அந்த படத்தை மட்டும் நான் தனியா போடுறேன். இது R1 R2 என்னுடைய சர்ஃபேஸை நான் கொஞ்சம் விலகி வைக்கிறதுனால எவ்வளவு தூரம் விலகி இருக்கு இதுதான் நான் வந்து பார்க்க போறேன். சரிங்களா? சரி, இது எப்படி சார் பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்கு நம்ம புக்ல கொடுத்துருக்க ஆங்கிள் நான் திருப்பி எழுதுறேன். ஆங்கிள் ஆஃப் ஓ படம்னா ஃபர்ஸ்ட் R1 படம், R1 O R2 gives இதோட ஆங்கிள் நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த ஆங்கிளை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யார்கிட்ட கழிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன என் டேஸ் அது டேஸ் என் டேஸ் ஆங்கிள் போட்டுக்கோங்க. ஓ ஆர் இவர்கிட்ட இருந்து இவர்கிட்ட இருந்து இவரை கழிச்சா இவங்க ரெண்டு பேரும் கிடைக்கும். ஸோ அதை கழிக்காம மைனஸ் ஆங்கிள் என் டேஸ் இப்படி இருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வழி தானே. R2க்கும் உண்டான டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியணும். நம்மளுக்கு தெரியுமே, என்ன தெரியும், I பிளஸ் தீட்டா அப்படின்னு இப்பதான் படிச்சோம். I பிளஸ் தீட்டா. சரிங்களா? நான் அதனால நான் என்ன பண்றேன், இப்போ வந்து இங்க நான் எழுதுறேன். இந்த ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிட்டேன், I பிளஸ் தீட்டா மைனஸ் அடுத்து n டஸ் O R டஸ் இதுக்கும் நம்மளுக்கு தெரியும் I மைனஸ் தீட்டா. I மைனஸ் தீட்டா. ஸோ ரெண்டுத்தையும் கழிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் என்ன கழியும். I மைனஸ் I கேன்சல் ஆயிடும். தீட்டா பிளஸ் தீட்டா பிளஸ் தீட்டா அப்போ 2 தீட்டா. அப்போ எவ்வளவு தூரம் விலகி இருக்கும் இந்த ஆங்கிளை நம்ம கண்டுபிடிச்ச ஆங்கிள் எவ்வளவு தூரம் 2 தீட்டா அளவுக்கு விலகி இருக்கும். நீ எவ்வளவு ஆங்கிள் பிடிக்கும் அதை விட டபுள் மடங்கா விலகி இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளுடைய கான்செப்ட். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து டவுட் கிளியரிங் செஷன். இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் நடத்தினதுல நீங்க என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். படுகுதல்னா என்ன, விலகுதல்னா என்ன, நோக்கம்னா என்ன, நோக்கு கோணம் என்ன, இதனாலும் கேளுங்க. நீங்க பார்த்தது எக்ஸாம்பிள் 6.1 பார்த்தோம். ரே ஆப்டிக்ஸ் ரிஃப்ளெக்ஷன் எதிரொலிப்பு கோணம். அந்த எதிரொலிப்பு விதி அப்படிங்கறத நம்ம வந்து சின்ன கிளாஸ்ல படிச்சிருந்தோம். அதனால அது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அப்படிதானே? எதிரொலிப்பு விதினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? நோ டவுட். தேங்க்யூ. ஓகே சார். ஓகே பாப்போம். கிளாஸ் நம்ம வந்து ஓகே தேங்க்யூ. ஸோ கிளாஸ் நம்ம வந்து என் பண்ணிக்கலாமா? ஓகே. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி.